Hello viewers, இனி நாம பார்க்க போறது One Piece episode 440 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபியை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, எல்லாம் அவன் ரெக்கவர் ஆகிறக்காக தான். ஆனா அவன் சரியாகணும்னா அதுக்கு ஏதாச்சும் மிராக்கிள் நடந்தாதான் உண்டு. அதுக்கு அவன் மேல அவன் நம்பிக்கை வைக்கணும். கிவ் அப் பண்ணாம பயலோட ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும், எப்படியாச்சும் உயிரோட வந்துடலாம். ஆனா அதுக்காக சாதாரண மெடிக்கல் மிராக்கிள்லாம் நடக்கக்கூடாது, பயங்கரமான மிராக்கிளா இருக்கணும். அப்பதான் அவன் தப்பிக்க முடியும். போன் கிளேக்கெல்லாம் நம்ம லூஃபி மேல முழு நம்பிக்கை இருக்கு. நம்ம பயலுக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்கான மைண்ட் இல்ல, அவனால முடியும்னு நம்புவான். பட் இருந்தாலுமே இவனுக்கு பயம். கிட்டு 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 கிட்டுன்னு மொத்த பாடியுமே நடுங்கிட்டு இருக்கும். இப்படியே இங்க நின்று அவனுக்காண்டி வெயிட் பண்ணி பயந்துட்டு இருந்தா மட்டும் என்ன ஆக போகுது? அதெல்லாம் ரெக்கவர் ஆகி வருவான், வா வான்னு சொல்லி கூட்டு போயிருவான். போனா வெரைட்டியா சாப்பாடு அடுக்கி வச்சிருக்கும். ஆக்சுவலா இந்த இவான் வந்து ஹார்ம்னு ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டிருக்கான். அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா யாரோட ஹார்மோன்ஸை வேணாலும் இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஆனா பெண்ணா மாத்தலாம், பெண்ணா ஆனா மாத்தலாம், ஸ்கின் கலரை மாத்தலாம், அவங்கள வளர வைக்கலாம், எமோஷனல் ஆக்கலாம், காண்டாக்கலாம், வெறுப்பேத்தலாம், அவங்க பாடி ஸ்ட்ரக்சரையே மொத்தமா மாத்தலாம். அப்படி ஒருத்தரோட பாடிக்குள்ள என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இவனால பண்ண முடியும். இதுதான் ஹியூமன் பாடி இன்ஜினியரிங். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டெவில் ஃப்ரூட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த டெவில் ஃப்ரூட்டை சூஸ் பண்ணுவீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அப்புறம் அந்த இவான் என்ன சொல்லுவான், இங்க இருக்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஆண் பெண்ணா இருப்பாங்க, பெண் ஆணா இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கிள். இவானாலையும் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியும்ல. அப்படித்தானே இதுக்கு முன்னாடி இவனை அட்டாக் பண்ண வந்தவனை அப்படியே மாத்தி விட்டுட்டான். அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு போன்க்ல எல்லாம் அசந்து போயிருவான். அவனால இன்னுமே நம்ப முடியல, நிஜமாவே ஜெயிலுக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்குதான்னு. மேபி கனவாதான் இருக்கணும்னு போட்டு மண்டைய பிச்சுக்குவானா? கண்ணா, இது கனவு இல்ல, கனவு உலகம் அப்படின்னு மூஞ்சிலேயே ஒரு குத்து. அதாவது கனவில்லைன்னு தெரிய வைக்கிறாங்களாமா. ஆக்சுவலா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அங்க ஜெயில காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் தான். இப்ப என்னன்னா, இந்த இடத்துக்கு வரணும்னா ஈஸியா வரலாம், ஆனா அந்த வழி அவங்களுக்கு தெரியணும். சொல்ல போனா எல்லா ஃப்ளோர்லயுமே இந்த நியூ காமாலாண்டுக்கு வர்றதுக்கான ரூட் இருக்குது. ஒண்ணு அந்த நீடியல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே அந்த இடத்துல, அதான் மரம் செடி புல்லுன்னு எல்லாமே ஷார்ப்பா இருக்குமே அந்த இடம். அதுக்கப்புறம் அந்த வைல்டு பீஸ்டிங் எல்லாம் சுத்திட்டு இருக்குது, அங்கேயும் ஒரு ரூட் இருக்குது. அப்புறம் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குதே ஒரு இடம், அங்கேயும் ஒரு ரூட் இருக்குது. மார்ச்சுரியிலையும் ஒரு ரூட் இருக்குது. அந்த வழியா போய் தான் இவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு நேரா இங்க வந்துருவாங்க. அதனால வெரைட்டியா சாப்பிடலாம்னு நல்லா குத்தி டேஸ்டியா தின்னுட்டு இருப்பான். அந்த ஜெயிலர்ஸ் யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு நரகத்துல இப்படி ஒரு சொர்க்கம் இருக்குன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம வெளியில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணு விடாம இவங்களுக்கு அப்டேட்டா தெரியும். அது எப்படின்னு பார்த்தா இவங்க கிட்ட டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னெயில் இருக்குது. அதுவும் எதுனா ஜெயிலர்ஸ் எதை யூஸ் பண்றாங்களோ அதே டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னெயில். அதை யூஸ் பண்ணி தான் ஜெயில என்னென்னலாம் பஞ்சாயத்து நடக்குதுன்னு எல்லாத்தையுமே லைவா கேமரால பாப்பானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனுக்கு குப்பையில போடுவாங்களே நியூஸ் பேப்பர், அதையுமே இவங்க கலெக்ட் பண்ணி எல்லா டேட்டாவையும் தெரிஞ்சுக்கிறது. அப்படின்னா உள்ளூர் செய்தி உலக செய்தின்னு எல்லாமே தெரிஞ்சிருமே. அப்படி இவங்க என்ஜாய் பண்ணாதான் நம்ம லூஃபியும் போன்க்லேவும் பண்ண அட்டுவலியும். இவனுக்கு மட்டும் இல்ல அவனுங்களும் பண்ணாலே அட்ராசிட்டி. அதெல்லாம் ஏதோ இவங்க டிவி ஷோ பாக்குற மாதிரி பார்த்து செம்மையா என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி ஒரு ஜெயில இப்படி ஒரு இடத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம போன்க்லேக்கு செம ஷாக்கா இருக்கு. ஆக்சுவலா இந்த பிளேஸ் ஆல்ரெடி இங்க இல்ல. ஒரு நாள் இவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா பிரிசனர் சில பேர்த்துக்கு குழி தோன்ற எபிலிட்டி இருக்குதுன்னு. சோ அவனு என்ன பண்ணிருக்கானுங்க, கண்டமேனிக்கு தோண்டி இந்த மாதிரி ஒரு இடத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உருவாக்கிட்டானுங்க. இந்த இடத்தை பார்த்தா இந்த எறும்புங்க எல்லாம் குழி தோண்டி மண்ணுக்குள்ள அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கேப் கிரியேட் பண்ணி வச்சிருக்குமே அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடம் தான் லெவல் 5க்கும் 6க்கும் நடுவுல இருக்க இடமாமா. இத கேட்ட உடனே போன்க்லேக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் 4 வரைக்கும் தான் அவங்களுக்கே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் லெவல் 5 இருக்குன்னு தெரிஞ்சதுலயே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. இப்ப லெவல் 6 வேற இருக்குதுன்னா ஷாக் ஆகத்தானே செய்யும். ஆக்சுவலா அப்படி ஒரு இடம் இருக்கிறது வெளியில அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்குமே தெரியாது. அங்கதான் நிஜமான வில்லனுகளையே அடைச்சு வச்சிருப்பானுங்களாமா. அதான பார்த்தேன், என்னடா லெவல் 5ல எல்லாருமே டம்மி பீஸ்களா இருக்கானுங்களேன்னு. அப்ப பெரிய பெரிய ஆளு எல்லாமே இப்ப அங்கதான் இருக்கானுங்க. ஆனா அங்க இருக்கவனுக்கு எவனையுமே வெளியில விட மாட்டாங்க. லைஃப் டைம்க்கு அங்கதான் இருக்கணும். அதுதான் ஒரு முடிவில்லாத நரகம் லெவல் 6. அண்ட் அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய கிரைம் எல்லாத்தையுமே கவர் பண்றதுக்காக கவர்மெண்ட் அந்த இடத்தை தான் யூஸ் பண்ணுவானுங்க. அதெல்லாம் வெளியில வந்துச்சுன்னா கவர்மெண்டோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியில வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆளுங்க எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு லெவல் 4 வரைக்கும் வந்துட்டானுங்கல்ல. ஆனா இத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனுங்க பண்ணிருந்தானுங்கன்னா கண்டிப்பா இவ்வளவு ஈஸியாலாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு ஆப்படிக்கவே இன்னொருத்தங்க இருக்கானாமா. அவன் தான் இம்பல் டவுனோட ஜெயில் மேனேஜர் ஷெரியு ஆஃப் த ரெயினும்பாங்க. பெரிய சுருட்டை குடுத்துக்கிட்டு கொடூரமா இருப்பான். சொல்ல போனா அவன் வார்டன் மகளன் இருக்கானே அவனை விட பயங்கர டெரரான ஆளு. சொல்ல போனா அவனை விடவே பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு. இந்த மகளன் வந்து நம்ம ஆளுல போட்டு பொழந்து கட்டினால அவன் பண்ண பஞ்சாயத்தை விட இவன் 2 மடங்கு அதிகமாவே பண்ணுவான். இத கேட்டுட்டு போன்க்லே எல்லாம் வாய பொழந்துருவான். ஏன்னா அவனே கொடூரத்தனமா கொலவெறி ஸ்ட்ராங்கா இருந்தான். அவனை விட இவன் ஸ்ட்ராங்குன்னா அப்ப எந்த அளவுக்கு பயங்கரமானவன். ஆக்சுவலா இம்பல் டவுன் வந்து ஒரு அயன் டைட் செக்யூரிட்டி உள்ள இடம். அதுவும் எப்படின்னா அவனு 2 வருத்தால தான். ஆனா
ஆனா அந்த ஜெயில் மேனேஜர் ரொம்பவும் கொலவெறி முத்தி போய் பிரிசனுக்கு வருவாங்களே கைதிங்க, அவன் இஷ்டத்துக்கு கொன்னு குவிக்க ஆரம்பிச்சான். அத பார்த்த வார்டனுக்கு காண்டாயிருச்சு. ஆமா, ஜெயிலுக்குள்ள வரவன எல்லாத்தையுமே அடைச்சு வைக்கணும், கவர்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லுதோ அதை கொடுக்கணும், அப்படி இல்லன்னா தான் இவங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும். ஆனா இங்க வர்றவங்க எல்லாத்தையுமே இவன் இஷ்டத்துக்கு கொன்னானா அது தப்பு தானே. அண்ட் அது மட்டும் இல்லாம இவனை கொன்னா எவன் கேர் பண்ண போறான், அதனால தான் போட்டு தள்ளிட்டேன்னு கேஷுவலா சொல்லுவான். அது சுத்தமா நம்ம வார்டன் மகளனுக்கு புரியல. ஏன்னா இவன் பண்ண தப்பு மட்டும் இப்ப வெளியே தெரிஞ்சதுன்னா மொத்த இம்பல் டவுனுக்கே கெட்ட பேரு. சோ அதனால வார்டன் என்ன பண்ணிட்டான், அவனோட அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி நீ பண்ண தப்புக்கு யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்லி அவனை புடிச்சு ஜெயில போட்டுட்டான். மொத்தத்துல அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய் கையில கிடைக்கிற பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டிருக்கான். அதனால தான் அவனை ஹை செக்யூரிட்டியான லெவல் 6ல வச்சிருக்காங்க. இத கேட்ட போன்க்லேக்கு ஆடி போயிரும். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தெல்லாம் நான் சுத்தமா கேள்வியே படலையேன்னு. அது மட்டுமா அந்த இடத்துல இன்னும் மோசமான விஷயங்கள் நிறைய இருக்குதும்பா. அதாவது பைரட்ஸும் இருக்காங்களாமா. அதுல ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் விமன் ஒருத்தி இருக்கா. அவ பேரு கேட்டலினா டிவோன். சூப்பரான கிரேட் பேட்டில் ஷிப் சான் ஜுவான் உல்ஃப், ஹெவி ட்ரிங்கர் வாஸ்கோ ஷாட். இது ரெண்டு பேரையும் எவன் கேட்டாலும் பேண்டலையே போயிருவான். ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளுங்க. சொல்ல போனா அவனுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமான கிரிமினல்ஸ். அவனுங்களையுமே அங்கதான் அடைச்சு வச்சிருக்குது. அதனாலதான் பேப்பர்ல கூட இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே லெவல் 6 பத்தி எடுக்காம வச்சிருக்கானுங்க. அதை விடுப்பா, உனக்கு இருந்தானே ஒரு முன்னாள் முதலாளி, அவன் கூட அங்கதான் இருக்காம்பா. எது குரோக்கோடைலான்னு ஷாக் ஆயிருவான். ஆமா, நீங்களும் அந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸும் அலபாஸ்டால எனிமீஸா மோதிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன்பா. உடனே போன்க்லேவும் ஆமா, அப்படி நாங்க என்ன மோதிக்கிட்டாலும் கடைசியில நாங்க ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோம். இதுலயே தெரியுதுல யாரு எப்போ எப்படி எந்த சிச்சுவேஷன்ல ஃப்ரெண்டா மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் சும்மாவா சொன்னாங்க. அந்த இவான் இன்னும் லிஸ்ட விடவே இல்ல. ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் த சீ அண்ட் ஆல்சோ வார்லார்டு ஜிம்பையும் அங்கதான் இருக்கான். அது மட்டும் இல்லாம லூஃபி இப்ப தேடி வந்திருக்கானே ஒருத்தன், அவன் ஒயிட் பியர்ட் பைரட்ஸோட செகண்ட் டிவிஷன் கமாண்டர் போர்ட்கஸ்டியேஸ். அவனும் டேஞ்சரான ஆளுன்னு அங்கதான் வச்சிருக்கானுங்க. அண்ட் ரேடியோல கேட்டிருப்பான் இந்த மாதிரி இவனும் லூஃபியும் பிரதர்ஸ். லூஃபி இவ்வளவு தூரம் அவனை காப்பாத்த வந்ததே இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள், மிராக்குலஸ்ல மெடிக்கல். இதுக்கு அப்புறம் பாவம் பையன் இங்கே ஸ்டக் ஆயிட்டான். இனிமேட் அவன் கிவ் அப் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லங்கிற மாதிரி சொல்லுவானா. போன்க்லேக்கு கவலையாகும். ஆக்சுவலா இன்னைக்கு 3 PM அந்த ஏஸை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. அப்படின்னா அதுக்காண்டி என்ன 3 மணிக்கு அங்க இருந்து கூட்டு போவானுங்க, காலையிலேயே கூட்டு போயிருவானுங்க. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா 7ல இருந்து 8 மணி நேரம் மட்டும் தான் ஏஸ் இங்கே இருப்பான். ஆனா லூஃபிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவன் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அப்படி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சவனையா எந்திரிச்சு கும்மா குத்து போட முடியும்? நல்லா தூங்கி அவனோட பழைய ஸ்ட்ரென்த் எல்லாம் வெளியே வரணும்ல. அதுக்கு அவன் இன்னொரு 3 நாள் நல்லா தூங்கணும். மொத்தத்துல அவன் எந்திரிச்சு வர்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போகுதுன்னு தின்னுகிட்டே சொல்லுவான். போன்க்லேவால தாங்க முடியல, இன்னும் 2 நாள் ஆகுமான்னு. அதுவுமே கன்ஃபார்மா சொல்ல முடியலையே. ஏதாச்சும் மிராக்கல் நடந்தா மட்டும்தான் அவன் உயிரோடையே வருவான். மொத்தத்துல இப்போ அப்போன்னு சொல்லி உசுறு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குன்னு சொல்லுவானா. அப்படி அவன் சொன்னதை கேட்டோன்னே போன்க்லே தேம்பி ஆள ஆரம்பிச்சிருவான். ஏய், சும்மா உட்காந்து இங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் உருவாக்கிட்டு இருக்காத, முதல்ல நீ நல்லா தின்னு ரெஸ்ட் எடுக்கிற வழிய பாரு. உன் உடம்புக்கு நிறைய நியூட்ரிஷன் தேவைப்படுது. நான் வேணா உனக்கு சூப்பரா நச்சின்னு தூங்குறதுக்காக ஒரு இடம் ரெடி பண்ணி தரேன், தூங்குறியா அப்படின்னு கேட்டா அழுதுகிட்டே அப்படியே சோகமா போவான். என்ன இப்படி ஆயிட்டான்னு பாத்துட்டு இருக்கும் போதே சட்டக்குன்னு திரும்பி நான் லூஃபி கூட தான் இருக்க போறேன் அப்படின்ட்டு வெறியோட சொல்லுவானா. அங்க போய் என்னடா பண்ண போற, பேசாம போய் நல்லா தூங்கடான்னு சொன்னா கேட்க மாட்டான். நேரா அவன் ரூமுக்கு தான் போவான். அப்படி போன உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா அவன் இன்னுமே கத்திட்டு தான் கிடக்குறான். உடனே அழுக வரும். அந்த அழுக எல்லாம் தொடச்சிட்டு காலை விரிச்சு நின்னுகிட்டு, லூஃபி நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா முடியும், எழுந்து வா லூஃபி, எழுந்து வான்னு தொண்டையிலேயே கத்துவான். அப்படியே கட் பண்ணா டைம் 1:10 இங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு 3 பேரு என்ன இவ்வளவு நேரம் ஐயா அவன் ஆளை காணும், பாடி வேற பயங்கர டேமேஜ் ஆயிருக்கு, ஒன்னும் சாப்பிடாம இப்படி சுத்திட்டு இருந்தானா உடம்பு என்ன ஆகுறது, சரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாக்கலான்ட்டு போகும்போது அங்க கத்திட்டு கிடப்பான். லூஃபி எந்திரிச்சு வா, உன்னால முடியும்னு. என்ன இப்படி கத்திட்டு இருக்கான்னு பாப்பாங்க. இவன் கத்துறத பார்த்தாலே நல்லா தெரியுது வந்ததுல இருந்தே அந்த லூசு பைய எப்படிதான் கத்திருக்கான்னு. இப்படி கத்துனா மட்டும் என்ன ஆக போகுது முட்டா பைய. சரி எப்படியும் கொஞ்ச நேரத்துல கத்திட்டு ரிட்டர்ன் வந்துருவான். வாங்க போவோன்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. அவன் கேப் போடாம கத்திட்டு இருப்பான். ஏந்திரி லூஃபி, உன்னால முடியும், ஏந்திரி லூஃபின்னு. அப்படியே கட் பண்ணா அந்த சாடி கொல்ல காண்டாயி சாட்டை எடுத்து அவ வச்சிருந்தாலே காட்ஸுங்க, அதான் 3 அனிமல் காட்ஸுங்க, அதுங்களை போட்டு வெளின்னு வெளுத்து எடுப்பா. ஏன்னா அவங்க எங்க தேடியுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஒழுங்கா கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க, இல்லன்னா பிரித்துருவேன்னு சொல்லி அடிச்சு தெரிய விட்டுட்டா. அப்படியே மணி 3 ஆகுது. என்ன அவன் இன்னுமே வரலன்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் அவனை பத்தி கவலைப்படுவாங்க. மேபி இவ்வளவு நேரம் அங்க கத்திட்டு இருந்தால அங்கேயே படுத்து தூங்கி இருக்கலாம், நாங்க போய் வேணா செக் பண்ணிட்டு வரோம்னு சொல்லி இவான்ட்ட சொல்லிட்டு போவாங்க. முன்னாடி வரும்போதெல்லாம் அவன் கத்துற சவுண்ட் இங்கேயே கேட்கும். ஆனா இப்போ அந்த மாதிரி சவுண்ட் எதுவுமே கேட்கல. அதான் அவனால முடியாம அங்கேயே கிவ் அப் பண்ணிருப்பான். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லூஃபி விடாத, உன்னால முடியும், எந்திரிச்சு வா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அடிச்சு புரண்டு வந்து பாப்பானுங்க. அவனால முடியல. அப்படியே கஷ்டப்பட்டு தள்ளாடி எந்திரிச்சு வான்னு கத்திட்டு கிடப்பான். அட பரதேசி பாயில, இவ்வளவு நேரமா வாடா உட்காந்து கத்திட்டு கிடக்குற, எதுக்கு தேவையில்லாம இப்படி டைமிங் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கும் போதே லூஃபி எந்திரிச்சு வான்னு சொல்லுவான். வாயில இருந்து பலக்குன்னு ரத்தம் வரும். அவ்வளவுதான் முக்குன்னு முக்கி நிக்க முடியாம பொத்துன்னு பின்னாடி விழுந்து லூஃபி உன்னால முடியும்னு சொல்லி அவன் பயங்கரமா முகுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.